இது ஏண்டோ அன்பு வந்து விட்டுப்பட்டு போட்டது, புதுச்சேரிக்கு எனக்குள்ள தொடர்பு விடுபட்டது என்பதில்லை. இந்த அன்பு என்றுமே தொடரும். ஆனா சில நேரங்களில் வாழ்க்கையில் சில கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டி வருகிறது. நாம் சில சேவைகளை செய்வதற்கு. அதனாலதான் நான் வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தது. புதுச்சேரிக்கு வந்தது எனக்கு வந்து எனது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வந்து தமிழ்ல பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் எந்தெந்த வகையில புதுவை மக்களுக்கு நல்ல திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க முடியுமோ அதையெல்லாம் மனசாட்சிப்படி அளித்திருக்கிறேன். நானே சில நல்ல திட்டங்களை முன்னெடுத்து இருக்கிறேன். அதை அரசாங்கத்தை செய்வதற்காக நான் வலியுறுத்தி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது முழு மன திருப்தியோடு 3 ஆண்டுகள், ஏறக்குறைய 3 மாதம் அங்கே சென்று விட்டு வாருங்கள் என்றுதான் முதலில் என்னை அனுப்பினார்கள். ஆனால் 3 ஆண்டுகள் முழுமையாக இந்த புதுவை மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இங்கே பத்திரிகை சகோதராக இருக்கட்டும், தெருக்களில் நான் செல்லும் பொழுது மக்கள் என் மீது அபரிதமாக காண்பிக்கும் அன்பாக இருக்கட்டும், கோயிலுக்கு சென்று வரும்பொழுது அவர்கள் என்கிட்ட காண்பிக்கின்ற அன்பாக இருக்கட்டும், இந்த அன்பை நான் மறக்கவே மாட்டேன். இது ஒரு மிக மிக மகிழ்வான அனுபவம் இந்த 3 ஆண்டுகள். இதை நான் ஒரு நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அது மட்டும் இல்ல, இங்க பள்ளி குழந்தைகளிடம் நான் பழகிய ஒரு பழக்கம் வந்து எனக்கு மறக்க முடியாதது. ஏறக்குறைய 75 பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன். பள்ளி குழந்தைகள் என்னிடம் அவ்வளவு அன்பாக பழகி இருக்கிறார்கள். மாலை நேரத்துல அவர்களுக்கான திறமை தேடல் இங்கே நடத்தி இருக்கிறேன். குழந்தைகளுக்கான அதிக மார்க் வாங்கும் குழந்தைகளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்பதும், புத்தக பையில்லாத நாள் இருக்க வேண்டும் என்பதும், சாயந்தர நேரத்துல அவர்களுக்கு மில்லட் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வைத்ததாக இருக்கட்டும். அதே மாதிரி பல காலையில சத்து பானம் கொடுக்க வேண்டியது, அதே போல வாட்டர் பெல், அவங்க நிறைய தண்ணி குடிச்சு அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு அந்த குழந்தைகளுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு 10% நீட் தேர்வில் ஒதுக்கீடு கொடுத்து அந்த சாமானிய மக்கள் கூட, குழந்தைகள் கூட மருத்துவர் ஆகிய ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை நான் இங்கே பார்த்தேன். ஏனென்றால் மருத்துவ படிப்பு என்பது எவ்வளவு மிகப்பெரிய வாய்ப்பு என்று மருத்துவரான எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. தமிழில் பதவி பிரமாணம் மட்டுமல்ல, தமிழில் ஆளுநர் உரை ஆற்றி இருக்கிறேன். இது என் தமிழுக்கு நான் செய்த சிறிய தொண்டு. ஆக எல்லா விதத்திலும் மகிழ்வான தருணம். செல்லும் போது மகிழ்வாகத்தான் செல்கிறேன் என்றில்லை. நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு செல்வது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதைவிட அதிகமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு செல்கிறேன் என்பதைத்தான். நிச்சயமாக புதுவைக்கும் எனக்குள்ள தொடர்பு தொடரும், என்றும் அது விடுபடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனதால தொடரும், உணர்வால் தொடரும். நானே எடுத்த முடிவுதான். ஆனா சில பத்திரிகை சகோதரர்கள் நான் எவ்வளவு அன்பா இருந்தாலும் ஏதோ நான் வந்து கவர்னரா என தொடர முடியாது, அதனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிலாம் இல்லை. நான் தான் 1 வருஷமா உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு நல்லா தெரியும், கவர்னர் மாளிகை என்பது எவ்வளவு வசதி மிக்க மாளிகை என்று. நீங்க தெலுங்கானால எல்லாரும் அழுது கொண்டே என்னை வழி அனுப்பினார்கள். 300 ஊழியர்கள் எனக்கு சுத்தி மொத்தம் 5 சேவை பெண்கள் இருப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டு நான் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் என்றால் அதில் அன்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஏதோ நான் வந்து கவர்னரா இன்னும் இருக்கணும்னு கேட்டேன். இன்னும் 6 மாசம் இருக்கு, அங்க கவர்னர் இருக்கு, இங்க 3 வருஷம் நான் முடிச்சிட்டேன். அதனால இதெல்லாம் சுயநலத்துக்காக எடுத்த எந்த முடிவும் இல்லை. சுயநலத்துக்கு நான் எடுத்த முடிவா இருந்தா நான் நல்ல பிராக்டிஸ்ல டாக்டராகவே இருந்திருப்பேன், இல்லைன்னா நான் வந்து வேற மாதிரி வழியை தேர்ந்தெடுத்திருப்பேன். என்னோட ஒற்றை நோக்கம் முழுவதுமாக மக்கள் தொடர்பு, மக்கள் சேவை. அதனாலதான் நான் இருந்த ராஜ்பவனா இருக்கட்டும், ராஜ்நிவாசா இருக்கட்டும், மக்கள் பவனமாகத்தான் மாறியது. ஆனா இன்னும் நேரடி தொடர்பு கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் தான் நான் ராஜினாமா செய்தேன். இது முதல் என்னோட விருப்பம். நான் சொல்லி நான் எனது முடிவை ஏற்றுக்கொண்டதுதான் நான்